உங்களுக்கு ஷின்சான் பிடிக்கும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷின்சன் வீட்டில் தனியாக இருந்தான். மாலை நேரம். வெளியில் காற்று பலமாக வீசியது. திடீரென்று மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. ஆ, இருட்டு ரொம்ப ஜாலியா இருக்கு என்று ஷின்சான் சிரித்தான். அப்போது கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. அப்பா வந்துட்டாரா என்று ஷின்சான் ஓடிப்போய் பார்த்தான். ஆனால் அங்கே யாரும் இல்லை. மீண்டும் கதவு சத்தம் கேட்டது. இம்முறை சமையலறையில் இருந்து வந்தது. பயந்து போன ஷின்சான் ஹால் சோஃபாவிற்கு பின்னால் ஒளிந்து கொண்டான். யார் அது? சும்மா என்ன பயமுறுத்தாதீங்க என்று ஷின்சான் முணுமுணுத்தான். சற்று நேரத்தில் ஒரு மெல்லிய குரல் கேட்டது. ஷின்சான், இங்க வா. உனக்காக ஒரு பொம்மை கொண்டு வந்திருக்கிறேன். குரல் வந்த திசையில் ஒரு பயங்கரமான உருவம் தெரிந்தது. அதற்கு ஷின்சானைப் போலவே கண்கள் இருந்தன. ஆனால் அதில் உயிரே இல்லை. உடனே ஷின்சன் அலறினான். அடுத்த நாள் காலை அவன் பெற்றோர்கள் வந்து பார்த்தபோது ஷின்சான் வெறும் பொம்மையாக தரையில் விழுந்து கிடந்தான். அவன் கையில் ஷின்சான் பொம்மை என்று எழுதியிருந்த ஒரு மிட்டாய் இருந்தது. இறுதியில் ஷின்சான் இறந்துவிட்டான். இது போன்ற கதைகளுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.